Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப ருசியான ஃபிஷ் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீன் குழம்புக்கு முதல்ல வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தனியா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. இதோட ஒரு ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புல வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து எப்போவுமே மிளகு அதிகமாக சேர்த்துட்டோம் குழம்பு நல்லா இருக்குங்க. அதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க நம்ம. இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கேங்க. வந்து நிறைய சேர்க்கணும்னு இல்லை, லைட்டாக நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போது ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ, நான் வந்து 1 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம் சேர்க்க போகிறேன். இதில் இப்போ பாதி வெங்காயத்தை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து பாதி வெங்காயத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இல்லை நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியையும் பூண்டையுமே நான் வந்து சேர்த்து வதக்கி அரைச்சிக்க போகிறேங்க. அதுக்காக ஒரு 8 to 10 பல் வரைக்கும் பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு சின்ன சைஸில் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து இதில் வந்து புளி சேர்க்க போகிறோங்க. அதனால் தக்காளி வந்து சின்ன சைஸில் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி அதை ஆறுனதும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி மண் பாத்திரம் வந்து எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயமும் வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேங்க. அதோடு நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்பு வந்து மீன் நம்ம செய்கிறதுனாலே கொஞ்சம் பூண்டு வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கணுங்க. அதனால் வந்து பூண்டு வந்து இதுலேயும் வந்து ஒரு 8 to 10 பல் வரைக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம தண்ணி சேர்க்காமல் அதை நல்லா அந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்குனதும் அதிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான மஞ்சள் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கணுங்க. வதக்கும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வந்து சூப்பராக வருங்க. மீன் குழம்போட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அப்போவே தெரிய ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கினதும் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால நான் வந்து பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து நான் புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதையே வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து அலசி அந்த புளி தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போவே நமக்கு தெரியுது பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க நான். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தது நம்ம மூடி வச்சு அதை வந்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம வந்து வேக விடுறோம். ஒரு
8 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா அதை கொதிக்க விடணுங்க. ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு போயிட்டு அந்த வெள்ளை பூண்டெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வெந்து போயிடும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி வந்து கோலா ஃபிஷ் வந்து செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அந்த ஃபிஷ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன அளவெலாம் வந்து 1 கிலோ மீன் எடுத்ததுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக செட் ஆனதுங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம சேர்த்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம லைட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி மட்டும் விடணுங்க. ரொம்ப கிண்டாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த குழம்புலாம் வந்து அதில் செட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த குழம்பு நல்லா படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து வேக விட போகிறோம். ஃபிஷ்ஷு வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகுங்க. அது மீனோட வெரைட்டியை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஒரு 7 மினிட்ஸ் வந்து விட்டுருந்தேங்க. பாருங்கள், கமகமன்னு நம்மளோட ஃபிஷ் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிருச்சு. ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு, கோலா ஃபிஷ் வச்சு நம்ம செஞ்சுருக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.